அந்த பிரச்சனைக்கு தீர்வுள்ள என் அருமை சகோதரன் அன்பு சகோதரன் பரமை பாலா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகின்ற அவரை அன்போடு எங்களது கிராமத்தின் சார்பாக வருகிற வரவேற்று அவருடன் கூட வந்த சக நண்பர்களையும் சமுதாய சொந்தங்கள் அத்தனை பேரையும் வருகிற அன்போடு வரவேற்கிறோம். எங்களது கிராமத்தின் சார்பாக இங்கே வருகின்ற சுற்று வட்டாரத்திலிருந்து இவ்விழாவை காண வந்திருக்கின்ற பக்தர்கள் அனைவரையும் அன்போடு வருகிற வரவேற்று இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்திய தமிழக சகோதரி மகளிர் தலைவி தங்கம் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னாடி ஓரிரு வார்த்தைகள் சொல்லி இவ்விழாவை சிறப்பாக நடத்தி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். எனது ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் சொந்தங்கள் அனைவரும் இன்று ஒரே இடத்தில் கூடியதற்கான பெருமையை நான் உணர்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. இங்கு இருப்பவர்கள் எனக்கு நிறைய பேர் தெரியாது. அண்ணன் பரம்பை பாலா அண்ணன், சாமிநாத அண்ணன், என் அருமை சொந்தம் ராஜீவ் காந்தி அவர்கள் அனைவரையும் மற்றும் அந்தருக்கும் இரத்த உறவுகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நாங்கள் இந்திரகுல பெண்கள் நல சங்கம் என்று ஒரு சங்கத்தை நிறுவ வேண்டும் என்று நான் 2 வருஷமாக மிகவும் ரொம்ப கடினமாக யோசித்து முடிவெடுத்து இப்பொழுது டிசம்பரில் தான் நான் அதை பதிவு பண்ணினேன். ஏனென்றால் ஒவ்வொரு சமுதாயத்திலும் உள்ள பெண்களும் ஏதாவது ஒரு வழியில் சந்தோஷமாக ரொம்பவும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் சொந்தங்கள் அனைவரும் பெண்களாகிய நம் அனைவருமே எவ்வளவு படித்திருந்தாலும் கிராமத்தை விட்டு வெளியிலே போகிறதுக்கு ரொம்ப தயக்கமும் ரொம்ப ஏழ்மையாகவும் நம்ம இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நம்மளை காலங்காலமாக அடிமைப்படுத்தி விட்டார்கள் என்று நான் உணர்கிறேன். என்னோட 14 வருஷ அரசியல் பயணத்தில் நான் ரொம்பவும் வருத்தப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிறைய இருக்கிறது. நம்மளை ஒதுக்குகிறார்கள் என்ற எனக்குள்ளேயே ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறேன். அதை எல்லாமே உடைக்க வேண்டும். நம் சமுதாய பெண்களும் சக மனிதர்களைப் போல நல்ல ஒரு இடத்துக்கு வர வேண்டும். அமைச்சரவையில் அமர வேண்டும். சட்டசபையில் அவர்களும் பயணிக்க வேண்டும். நமக்கான ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். அப்படி என்று தான் நான் யோசித்தேன். இதற்கு என்ன வழி? ஆண்கள் எத்தனையோ அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள். அவர்களும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கான இலக்கை அவர்களால் அடைய முடியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வகையிலும் பொய்யான வழக்குகள், பொய் கேஸ் போட்டு நம் மனிதர்களை, நம் இரத்த உறவுகளை, நம் சகோதரர்களை ஒடுக்கும் நிலைக்கு கொண்டு தள்ளுகிறார்கள் என்று நான் ஒவ்வொரு நாளும் மெத்தனை அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நம் சமுதாயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பேன். என்ன பண்ணலாம், எப்படி நம் சமுதாயத்தையும் கவனத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனால் அதனால்தான் இந்த முடிவை நான் எடுத்தேன். ஆண்களால் சாதிக்க முடியுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் பெண்களாக எங்களால் பட்டியல் விளையாட்டமாக இருந்தாலும் சரி, மற்ற ஒவ்வொரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம் சகோதரர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எங்களால் அதை மீட்டெடுக்க முடியும், பெண்களாக எங்களால் சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த சங்கத்தை நான் நிறுவியிருக்கிறேன். எனக்கு இது பெருமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் சந்தித்த பெருமையும் மகிழ்ச்சியும் மறுபடியும் நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. அடுத்து ஒவ்வொரு விஷயங்களிலையும் நாங்களும் உங்களோடு சேர்ந்து பயணிப்போம். உங்க எல்லா விஷயத்திலும் நாங்கள் உதவியாக விருப்பம் என்று உங்கள் அனைவருக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் இருந்து சாப்பிட்டு